So hi guys, போன வீடியோவில் நம்ம introduction to statistics பற்றி பார்த்துருந்தோம். Basic definitions of a few terms, அப்புறம் மீன் மீடியன் மோட்னா என்னது, ungrouped டேட்டாவில் மீன் மீடியன் மோட்னா என்னென்ன, அதே மாதிரி grouped டேட்டாவில் மீன் அண்ட் மோடை பற்றி பார்த்துருக்கோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம குரூப் டேட்டாவில் மீடியனை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி எம்பரிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆஃப் மீடியன் மோட் பற்றி பார்த்துட்டு ஒரு சில JEE Mains கொஷினையும் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மீடியன் ஆஃப் குரூப்டு டேட்டா, இந்த கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முதல் நான் ஃபார்முலா கொடுத்துட்டு உள்ளே இருக்கிற டேர்ம்ஸில் என்னென்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் நம்ம கால்குலேஷனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் median is equal to L plus n by 2 minus CF by F into H. இந்த ஃபார்முலா ஃபுல்லாக புரிஞ்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு இன்னொரு கான்செப்டும் தெரிஞ்சிருக்கணும். அது வந்து மீடியன் கிளாஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஸோ மீடியன் கிளாஸ்னால் என்ன, இப்போது இது எல்லாமே ஒரு கிளாஸ்ன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் இதில் ஏதோ ஒரு கிளாஸ் வந்து மீடியன் கிளாஸ். இந்த மீடியன் கிளாஸை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சினா இந்த டேபிளில் நான் ஒரு புது காலம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறது பார்த்தாலே அப்படின்னு என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. ஸோ இப்போது ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் இருக்குது. இந்த கிளாஸோட ஃப்ரீக்வன்சி 3 கொடுத்துருக்காங்கன்னா இந்த கிளாஸ் அப்புறம் இந்த கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற கிளாஸும் இதுக்கு மேலே இருக்கிற கிளாஸ் என்னென்னலாம் இருக்கோ அதோட ஃப்ரீக்வன்சி எல்லாமே நம்ம ஆட் பண்ணணும். ஸோ இந்த கிளாஸ் நம்ம கன்சிடர் பண்ணுறப்போ இந்த ஒரு கிளாஸ் மட்டும் தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி எந்த கிளாஸுமே இல்லை. ஸோ நம்ம டேரெக்டாக குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி 3ன்னு எழுதிக்கலாம். குமுலேட்டிவ்னால் நீங்கள் அது அப்புறம் அதுக்கு முன்னாடி இருக்கிறது எல்லாத்தையுமே ஆட் பண்ணணும். ஸோ அடுத்து நம்ம இந்த கிளாஸ்க்கு போகலாம். இந்த கிளாஸ்க்கோட ஃப்ரீக்வன்சி என்னென்னா 8. அதே மாதிரி இந்த கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஃப்ரீக்வன்சி வந்து 3. ஒரே ஒரு கிளாஸ் தான் இருக்குது, அதோட ஃப்ரீக்வன்சி 3. ஸோ இந்த ஃப்ரீக்வன்சி ப்ளஸ் இந்த ஃப்ரீக்வன்சி 8 + 3 11 அப்படின்னு நீங்கள் எழுதுறீங்க. இதை தான் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் இந்த கிளாஸ் 20 to 25 இந்த கிளாஸ். அடுத்து இந்த கிளாஸ் எடுத்துக்கலாம் 25 to 30. இந்த கிளாஸ்க்கு நீங்கள் பார்க்குறப்போ ஃப்ரீக்வன்சி வந்து 9. இந்த கிளாஸோடது வந்து 9. அதே மாதிரி இந்த கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற கிளாஸஸோட ஃப்ரீக்வன்சி வந்து 8 and 3. இப்போது நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த 9 + 8 + 3 இது மூணுத்தையும் ஆட் பண்ணி இங்கே நீங்கள் போடணும். ஒவ்வொரு வாட்டியுமே நீங்கள் இந்த நம்பர் ஆட் பண்ணிகிட்டு இருக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இந்த ஃப்ரீக்வன்சி எடுத்துக்கிட்டு அந்த கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற கிளாஸோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி கூட ஆட் பண்ணிங்கன்னா அந்த புது கிளாஸோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி உங்களுக்கு கிடைச்சிரும். ஸோ 9 + 11 20. இப்போ நம்ம அடுத்த கிளாஸ் போவோம். இந்த கிளாஸில் 10 இருக்குது ஃப்ரீக்வன்சி. அதே மாதிரி 10 + 20 30. ஸோ இந்த கிளாஸோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து 30. அதே மாதிரி அடுத்தது நம்ம போவோம். அடுத்தது 3 இருக்குது, 3 + 30 33. அடுத்து 0 + 33 33, 0 + 33 33, 2 + 33 35. ஸோ நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து அந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ்க்கு நீங்கள் கன்சிடர் பண்ணுறீங்கன்னா அந்த கிளாஸ் ப்ளஸ் அந்த கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற எல்லாத்தோட ஃப்ரீக்வன்சியும் நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. ஆட் பண்ணுறப்போ கிடைக்கிறது தான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். இதில் இந்த கடைசி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, இதுதான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். இப்போது இந்த 15 to 20க்குள்ளே ஒரு 3 பேர் வாங்கியிருக்காங்க. ஒருத்தன் வந்து மேபி 16 மார்க் வாங்கியிருக்கலாம், இன்னொருத்தர் வந்து 18, இன்னொருத்தர் 19 வாங்கியிருக்கலாம், இல்லை இப்படி இருக்கலாம். 3 பேருமே 16 மார்க் கூட வாங்கியிருக்கலாம். எவ்வளோ மார்க் வாங்கியிருக்காங்க நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இந்த ரேஞ்சுக்குள்ளே இந்த 3 வேல்யூஸ் இருக்குன்னு மட்டும் நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே ஒரு 3 அப்சர்வேஷன் இருக்குது, இங்கே 8 அப்சர்வேஷன் இருக்குது, இங்கே 9 அப்சர்வேஷன் இருக்குது, 10 3 0 0 2. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் கிடைக்குமா, அது வந்து 35. ஸோ இந்த 35 இந்த 35 மேட்ச் ஆகுது. ஸோ குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த லாஸ்ட் கிளாஸ் இதுவும் டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷனும் சேம். ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 35 கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த 35 நம்ம என்னன்னு சொல்கிறோம்னா டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், அதாவது n நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போது நம்ம இந்த ஃபார்முலாவில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் பார்ப்போம்.
இந்த எல் என்னன்னா லோவர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸ். இப்போ பாருங்கள், மீடியன் கிளாஸ்னு ஒரு புது கான்செப்ட் நம்மளுக்கு தெரிய வருது. மீடியன் கிளாஸ்னால் இப்போ இந்த கிளாஸஸ்க்குலாம் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி நான் போட்டுட்டேன். இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியை வச்சு நான் மீடியன் கிளாஸ் என்னன்னு நான் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ மீடியன்னா என்னது? நம்மளுக்கு வந்து என்ன அப்சர்வேஷன்ஸ் இருக்குன்னா, அந்த அப்சர்வேஷனை நீங்கள் அசெண்டிங் ஆர்டரில் அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் மிடில் வேல்யூ எடுக்கிறது, அதுதான் மீடியன். ஸோ மீடியன் கிளாஸ்னு என்னென்னா, நம்மளுக்கு 35 அப்சர்வேஷன் இந்த கேஸில் இருக்குது. ஸோ 35, இதோட நடு நம்பர் என்னது? பை 2 பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 17.5 கிடைக்கும். ஓகே, இந்த 17.5 வந்து இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சியில் கம்பேர் பண்ணுறப்போ எந்த கிளாஸ்க்குள்ளே இருக்கும்? இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கிளாஸில் 3 ஃப்ரீக்வன்சிஸ் இருக்குது, அதாவது 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ செகண்ட் கிளாஸ் நீங்கள் பார்க்குறீங்கன்னா 11 இருக்குது. 8 + 3 வந்து 11 இருக்காங்க. தேர்ட் கிளாஸில் 20 இருக்காங்க. ஸோ இந்த 17.5 வந்து இந்த 20க்கு கீழே இருக்குது, 20க்குள்ளே இருக்குது. ஸோ இந்த கிளாஸை தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஓகே, இந்த கிளாஸோட மீனிங் என்னென்னா, 30 மார்க், அதாவது 15லேருந்து 30 மார்க்குள்ளே எவ்வளோ பேர் வாங்கியிருக்காங்க, அதுதான் இந்த 20. அந்த 20க்கு கீழே இருக்கிறது, 20க்கு கீழே இந்த பாதி 17.5 நம்பர் இருக்கிறதுனால இதை தான் நம்ம மீடியன் கிளாஸாக கன்சிடர் பண்ணுறோம். இந்த மீடியன் கிளாஸ் வந்து நம்ம இங்கே எழுதிக்கலாம் 25 to 30. இது வந்து மீடியன் கிளாஸ். இதோட லோவர் லிமிட் என்னது? 25. அதுதான் இந்த எல்லோட வேல்யூ 25. ஓகே, ஸோ அடுத்து இந்த டேர்ம் என், நான் முதல் சொன்ன மாதிரி என் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இந்த கேஸில் என்னோட வேல்யூ வந்து 35. ஓகே, அடுத்து எஃப், நான் சிஎஃப் நான் வந்துடுறேன். சிஎஃப்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி, எஃப்னா என்னென்னா இந்த மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீடியன் கிளாஸ். மீடியன் கிளாஸ் இந்த கேஸில் வந்து 9 இருக்குது. ஸோ எஃப் இஸ் ஈக்குவல் டு 9. அடுத்து நம்ம சிஎஃப்க்கு வரலாம். சிஎஃப்னா என்னென்னா குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆனால் மீடியன் கிளாஸோடது கிடையாது, மீடியன் கிளாஸுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸோடது. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளாஸ் before median class. ஸோ இதுதான் மீடியன் கிளாஸ் 25 to 30. இதுதான் மீடியன் கிளாஸ். இதுக்கு முன்னாடி இருக்கிற கிளாஸ் அதோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி இந்த 11. ஸோ இந்த 11 தான் வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சின்னு சொல்கிறோம். ஸோ ஃப்ரீக்வன்சி என்ன கிடைச்சிச்சு? 9 கிடைச்சிச்சு. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து 11 கிடைக்குது. அப்புறம் கடைசி இந்த ஹெச் டேர்ம். ஹெச்னா என்னென்னா கிளாஸ் ஹைட். நம்ம முதல் சொன்ன மாதிரி கிளாஸ் ஹைட்டுக்கு நீங்கள் எந்த கிளாஸை, எந்த அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் எடுத்தாலும் ஒரே கிளாஸ் ஹைட் தான் கிடைக்க போகுது. ஸோ நான் இந்த கேஸில் 15, 20 இந்த கிளாஸை நான் செலக்ட் பண்ணுறேன். இந்த கிளாஸோட ஹைட் என்னென்னா 20 - 15, ஸோ 5. இதுதான் வந்து கிளாஸ் ஹைட். ஸோ மொத்தம் எல், என், எஃப், சிஎஃப் அப்புறம் ஹெச், இந்த 5 டேர்ம்ஸோட டெஃபினேஷன்ஸ் வந்து நான் சொல்லிட்டேன். இதோட மீனிங் என்ன, எப்படி நீங்கள் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எழுதணும், எப்படி மாடல் மீடியன் கிளாஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும், மீடியன் கிளாஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த கேல்குலேஷன் பண்ணுறது மட்டும்தான் இருக்குது. ஸோ நம்ம கேல்குலேஷன் பார்ட்டுக்கு போகலாம். ஸோ இதுதான் அந்த ஃபார்முலா. நம்ம மறுபடியும் எல்னா என்ன, என்னன்னு எழுதிக்கலாம். எல் வந்து இந்த கேஸில் இதுதான் வந்து மீடியன் கிளாஸ், 9 வந்து ஃப்ரீக்வன்சி, 11 வந்து குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. எல் இஸ் ஈக்குவல் டு 25, n is equal to 35. டோட்டலாக இங்கே ஆட் பண்ணப்போ நம்மளுக்கு 35 கிடச்சிச்சு. அடுத்து சிஎஃப். குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளாஸ் பிஃபோர் மீடியன் கிளாஸ் என்னது? 11.
அடுத்து frequency ஆஃப் மீடியன் கிளாஸ் வந்து 9. அடுத்து h கிளாஸ் ஹைட் என்னென்னா 5 கிடச்சிச்சு. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். median is equal to 20 25 plus n வந்து 35/2 minus cf 11 by 9 இது எல்லாமே ப்ராக்கெட்குள்ளே into 5. ஸோ உங்களுக்கு என்ன கிடைக்குது 25 plus 17.5 minus 11 by 9 into 5. இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 25 plus 3.611 கிடைக்கும். ஆட் பண்ணால் 28.611. இதுதான் வந்து மீடியன். எந்த டேட்டாவோடது? இந்த டேட்டாவோட மீடியன். ஓகே, ஸோ மீடியன் ஆஃப் அ குரூப் டேட்டா கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி காலமை நீங்கள் போட்டுட்டு மீடியன் கிளாஸ் என்னென்னு கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீடியன் கிளாஸ் அப்புறம் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி ஆஃப் கிளாஸ் பிஃபோர் மீடியன் கிளாஸ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கிளாஸ் ஹைட்டு லோவர் லிமிட் ஆஃப் மீடியன் கிளாஸை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மீடியன் கிடச்சிரும். ஸோ இதுதான் மீடியன் ஆஃப் அ குரூப் டேட்டா. அடுத்து எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் 3 மெஷர்ஸ் ஆஃப் சென்ட்ரல் டெண்டன்சிஸ். சென்ட்ரல் டெண்டன்சிஸ்ன்னு நீங்கள் பார்த்தோன்னா உடனே பயப்படாதீங்க. சென்ட்ரல் டெண்டன்சிஸ்னால் மீன், மீடியன் அண்ட் மோட். இந்த மூணையும் ஒன்றா கூப்பிட்றப்போ நம்ம சென்ட்ரல் டெண்டன்சிஸ்ன்னு சொல்லிப்போம். ஒவ்வொரு வாட்டி மீன், மீடியன், மோடுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக இப்படி சொல்கிறோம். ஸோ இந்த மீன், மீடியன், மோட் இப்போது ஒரு டேட்டா கொடுத்துட்டு அந்த டேட்டாவோட மீன், மீடியன், மோட் என்னன்னு அப்படின்னு கேட்குறாங்கன்னா நீங்கள் வந்து மூணுமே கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஏதாவது 2 வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு 3வது வேல்யூ ஈஸியாக ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிக்கலாம். இல்லை நீங்கள் வந்து அந்த இதுக்கு முன்னாடி நம்ம மோட், மீடியனில் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருந்தாலும் அந்த மெத்தட் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும், டைம் அதிகமாக எடுத்துக்கும். அதனால சப்போஸ் நீங்கள் மீனும் மீடியனும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா டக்குன்னு அந்த ஃபார்முலா போட்டு மோடு கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஃபார்முலா என்னென்னு பார்ப்போம். 3 மீடியன் is equal to 2 மீன் ப்ளஸ் மோட். இதுதான் வந்து அந்த எம்பிரிக்கல் ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து மீடியன் வந்து 3ன்னு உங்களுக்கு கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம் ஒரு டேட்டாவில் இருந்து. அதே மாதிரி மோட் வந்து 5 கிடச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. உங்களுக்கு மீன் என்னன்னு தெரியல, இந்த ஃபார்முலாவில் வந்து இதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க. ஸோ உங்களுக்கு 3 times of 3 is equal to 2 மீன் ப்ளஸ் மோடு வந்து 5. ஸோ இதை நீங்கள் இந்த பக்கம் அனுப்பிச்சிக்கோங்க. 3 3s are 9, 9 minus 5 is equal to 2 மீன். ஸோ 4 is equal to 2 மீன் கிடைக்கும். 2 2 கேன்சல் ஆயிரும். அப்போ இதுலேருந்து உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னா மீன் is equal to 2. ஸோ நீங்கள் மீனோட ஃபார்முலா போட்டு மீன் கண்டுபிடிக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த ரிலேஷன் தெரிஞ்சுன்னா நீங்கள் ஈஸியாக 2 வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் 3வது வேல்யூவை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். சரி, இப்போ நம்ம ஒரு JEE Mains கொஷின் பார்ப்போம். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இஃப் த சம் ஆஃப் ஆல் ஃப்ரீக்வன்சிஸ் இஸ் 584 அண்ட் த மீடியன் இஸ் 45, தென் மாடுலஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு. ஸோ இங்கே ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க, கிளாஸும் ஃப்ரீக்வன்சியும் கொடுத்துருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா 2 அன்னோன் வேல்யூஸ் இருக்குது. ஆல்ஃபா ஒரு அன்னோன் வேல்யூ, பீட்டா ஒரு அன்னோன் வேல்யூ இருக்குது. ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாமே ஆட் பண்ணால் 584 கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முதல் நம்ம அதை சால்வ் பண்ணுவோம். ஆல்ஃபா ப்ளஸ் 110 ப்ளஸ் 54 ப்ளஸ் 30 ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 584ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது ஆல்ஃபா பீட்டா மட்டும் தனியாக எழுதிப்போம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் 194, இந்த 110 54 30 இது மூணு ஆட் பண்ணால் 194 கிடைக்கும். இஸ் ஈக்குவல் டு 584. இப்போ அந்த 194 அந்த பக்கம் அனுப்பிச்சிருங்க. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 319 உங்களுக்கு கிடைக்கும்.
ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நம்மளுக்கு 2 வேரியபிள்ஸ் இருக்குது, 2 ஈக்குவேஷன்ஸ் தேவைப்படும் சால்வ் பண்ணுறதுக்கு. ஒரு ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. இன்னொரு ஈக்குவேஷன் வந்து நம்ம இப்போ ஜென்ரேட் பண்ண போகிறோம். இந்த கொஷினை ரீட் பண்ணிங்கன்னா மீடியன் இஸ் 45ன்னு கொடுத்துருக்காங்க. அவங்க மீடியனே கொடுத்துட்டாங்க. ஸோ மீடியன் இருக்குன்னா மீடியன் கிளாஸும் நம்மளுக்கு என்னென்னு தெரியும். மீடியன் 45னா 45 இந்த கிளாஸ் இந்த 5 கிளாஸில் எந்த கிளாஸ்க்குள்ளே இருக்குது, 45 to 50க்குள்ளே இருக்குது. ஓகே, ஸோ இதுதான் வந்து மீடியன் கிளாஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ மீடியன் கிளாஸ் வந்து இந்த 40 to 50. நம்ம இந்த டேபிளை வந்து வெர்டிக்கலாக ஒரு வாட்டி எழுதிக்கலாம். ஸோ கிளாஸ் frequency and cumulative frequency. கிளாஸ் வந்து 10 to 20 ஒன்று இருக்குது, 20 to 30, 30 to 40, 40 to 50 and 50 to 60. அதோட கரஸ்பாண்டிங் ஃப்ரீக்வன்சிஸோட வேல்யூ ஆல்ஃபா 110, 54, 30 and பீட்டா. இப்போ நீங்கள் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஆல்ஃபா இருக்குது, ஸோ நீங்கள் ஆல்ஃபான்னு எழுதிருங்க. அடுத்து இந்த கிளாஸ்க்கான ஃப்ரீக்வன்சி குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து 110 + ஆல்ஃபா, ஸோ 110 + ஆல்ஃபா. அடுத்து இந்த கிளாஸ்க்கு வந்து 164 + ஆல்ஃபா. எப்படி வந்துச்சுன்னா இந்த 54 + 110 + ஆல்ஃபா. ஸோ அடுத்து இந்த கிளாஸோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து 194 + ஆல்ஃபா. இது எப்படி வந்துச்சுன்னா 164 + ஆல்ஃபா + 30, இது வந்து 194 + ஆல்ஃபா. அடுத்து கடைசியாக 194 + ஆல்ஃபா + பீட்டா. ஓகே, ஸோ வந்து இது வந்து மீடியன் கிளாஸ்ன்னு நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. மீடியன் கிளாஸோட ஃப்ரீக்வன்சி வந்து 30. மீடியன் கிளாஸ்க்கு முன்னாடி இருக்கிற கிளாஸோட குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து 164 + ஆல்ஃபா. ஸோ இதுதான் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. நம்மளுக்கு மீடியனோட ஃபார்முலா தெரியும். மீடியனோட ஃபார்முலா என்னென்னா மீடியன் இஸ் ஈக்குவல் டு L + n/2 - CF / F × H. ஸோ மீடியன் L வந்து 40, N வந்து இவங்க கொடுத்துருக்காங்க 584, 584/2 வெளியே பெரிய ப்ராக்கெட் போட்டுக்கலாம். 584/2 மைனஸ் குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி. குமுலேட்டிவ் ஃப்ரீக்வன்சி வந்து 164 + ஆல்ஃபா, 164 + ஆல்ஃபா ஹோல் டிவைடட் பை ஃப்ரீக்வன்சி ஆஃப் மீடியன் கிளாஸ். அது வந்து 30 இன்ட்டு கிளாஸ் ஹைட். கிளாஸ் ஹைட் என்னென்னா நீங்கள் இந்த ஒரு பர்டிகுலர் கிளாஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கிளாஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோவர் லிமிட் தான் கிளாஸ் ஹைட். ஸோ 10 கிடைக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா அதான் மீடியன் வந்து 45 கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எல்ஹெச்எஸில் 45, ரைட் சைடில் எப்படி இருக்குது 45 இஸ் ஈக்குவல் டு நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன வரும்னா 113 வரும். ஸோ உங்களுக்கு ஆல்ஃபா வேல்யூ கிடச்சிருச்சு. ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 390. இந்த ஈக்குவேஷன் வந்து நம்ம போன இதில் பார்த்துருந்தோம். ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 390. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். ஆல்ஃபாவோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ 113 ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 319 கிடைக்கும். பீட்டா இஸ் ஈக்குவல் டு 277 ஒரு வேல்யூ கிடச்சிருச்சு. ஓகே, ஸோ ஆல்ஃபாவும் பீட்டாவும் வேல்யூ கிடச்சிருச்சு. ஃபைனலாக அவங்க என்ன கேட்குறாங்க, ஆல்ஃபா மைனஸ் பீட்டா அதோட மாடுலஸ். ஸோ மாடுலஸ் ஆஃப் 113 மைனஸ் 277 இதோட வேல்யூ என்ன கிடைக்கும்னா 164. உள்ளே வந்து -164 கிடைக்கும். நீங்கள் மாடுலஸ் விட்டு எடுக்கிறப்போ +164 கிடைக்கும். ஸோ இதுதான் இந்த JEE Mains கொஷினோட ஆன்சர் 164. ஓகே, நம்ம அடுத்த JEE Mains கொஷினுக்கு போவோம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, consider the data on X taking the values 0, 2, 4, 8 so on up to 2n with frequencies NC0, NC1, NC2 so on up to NCn respectively. If the mean of this data is 728 whole divided by 2 power n, then n is equal to. இப்போது இந்த கொஷினில் என்னோட வேல்யூ என்னென்னு கேட்குறாங்க. இந்த கொஷினில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்குது. இங்கே இவங்க 2n கொடுத்துருக்காங்கள, அது வந்து 2n கிடையாது, அது வந்து 2 power n. ஓகே,
நீங்கள் 2n எடுத்து பண்ணிங்கன்னா ஆன்சர் வராது. ஸோ இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 0 2 4 8 2n இதெல்லாம் வந்து அப்சர்வேஷன்ஸ் இல்லை எக்ஸசைஸ். இந்த ஃப்ரீக்வன்சிஸ் NC0 NC1 NC2 NCN இதெல்லாம் வந்து இந்த அப்சர்வேஷன் கூட ஒத்து போகிற ஃப்ரீக்வன்சிஸ் இல்லை எஃப்ஐன்னு சொல்லலாம். ஸோ நம்ம எப்பயும் போல் ஃபர்ஸ்ட் டேபிள் போட்டுடலாம். டேபிளில் வந்து XI FI இருக்குது. XI வந்து ஃபர்ஸ்ட் வேல்யூ 0 கொடுத்துருக்காங்க, அடுத்து 2, அடுத்து 4, அடுத்து 8, so on up to 2 power n. ஓகே, அதோட கரஸ்பாண்டிங் FI வேல்யூஸ் என்னென்னா NC0, NC1, NC2, NC3, so on up to NCN. இப்போது நீங்கள் இந்த எக்ஸசைஸை பார்த்தீங்கன்னா 0 நீங்கள் 0ன்னு எழுதிக்கோங்க, 2 power 1ன்னு நீங்கள் எழுதலாமா, 4 வந்து 2 power 2ன்னு எழுதலாம், 8 வந்து 2 power 3ன்னு எழுதலாம், அதுக்கடுத்து 16 வரும், அது 2 power 4ன்னு எழுதலாம். ஸோ இந்த மாதிரி எல்லாமே 2ஓட பவர்ஸாக இருக்குது. ஓகே, இப்போது அவங்க மீன் கொடுத்துருக்காங்க 728/2 power n. நம்மளும் மீன் கண்டுபிடிக்கலாம். ஸோ தட் நம்ம என்னோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ மீனோட ஃபார்முலா என்னது, மீன் இஸ் ஈக்குவல் டு summation fi xi by summation fi. ஓகே, summation fi xi, fi வந்து இங்கே NC0 into 0, ஸோ 0 into NC0 plus 2 power 1 into NC1 plus 2 power 2 into NC2 plus so on up to 2 power n into NCN. நியூமரேட்டரில் இது இருக்குது, ஹோல் டிவைடட் பை summation fi. summation fi என்னது NC0, இது எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணணும். NC0 plus NC1 plus NC2 plus so on up to NCN. ஓகே, இப்போது இந்த இதில் வந்து சீன் நீங்கள் நிறைய இடத்துல பார்க்குறீங்களா, இது வந்து பெர்முடேஷன் காம்பினேஷன் லெசனில் நீங்கள் படிச்சிருக்கலாம், இல்லை வந்து பைனோமியல் தியரமில் கூட இது சீன் என்ன நீங்கள் படிச்சிருக்கலாம். சீனா காம்பினேஷன். ஸோ நீங்கள் இந்த இதுக்கடுத்து நீங்கள் சால்வ் பண்ணணும்னா ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் பைனோமியல் தியரம் யூஸ் பண்ணணும். ஸோ அதை பற்றி நம்ம ஷார்ட்டாக குயிக்காக நம்ம பார்த்துடலாம். ஸோ 1 + x ஹோல் பவர் n, இப்படி ஒரு எக்ஸ்பேன்ஷனை இப்படி இருக்கிற இந்த இதை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா எப்படி எழுதலாம்னா NC0 x power 0 plus NC1 x power 1 plus NC2 x power 2 plus NC3 x power 3 plus so on up to NCN x power n. இப்படி நீங்கள் எழுதலாம். இதோட முடிஞ்சிடும். அதே மாதிரி NC0 plus NC1 plus NC2 so on up to NCN, இதை வந்து 2 power n சொல்லுவாங்க. ஸோ இதே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க, இதே நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ நம்ம மறுபடியும் இந்த கொஷினை சால்வ் பண்ண வருவோம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா NC0 இருக்குது, ஆனால் ஃபஸ்ட் டைம் NC0 இருக்குது, இங்கே x power 0 இருக்குது. ஸோ நீங்கள் அப்சர்வ் பண்ணுறப்போ எக்ஸோட வேல்யூ 2 நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. 2 power 0ஓட வேல்யூ வந்து 1, ஆனால் இந்த இடத்துல 0 இருக்குது. ஸோ இந்த டேர்ம் வந்து இந்த சீரீஸ் கூட ஒத்து போகல, ரிமைனிங் டேர்ம்ஸ் கூட ஒத்து போகல. ஸோ நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த டேர்மை நம்ம கடைசி எழுதிக்கலாம். ஓகே, இந்த டேர்ம் எப்படி பார்த்தாலும் 0 தான் ஆக போகுது. ஸோ இந்த மொத்த எக்ஸ்ப்ரெஷனுக்கு நான் ஒரு டேர்ம் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு நான் கடைசியில் சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறேன். என்ன டேர்ம் ஆட் பண்ண போகிறேன்னா 2 power 0 into NC0 ப்ளஸ் இதெல்லாம் நான் அப்படியே எழுதுகிறேன் 2 power 1 into NC1 plus 2 power 2 into NC2 so on up to so on up to so on up to 2 power n NCN into NCN whole divided by NC0 plus NC1 plus NC2 so on up to NCN. இப்போது நான் இந்த இடத்துல ஒரு டேர்ம் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ இதோட வேல்யூ நான் மாற்றிருக்கேன். அதுக்கு அதை நான் பேலன்ஸ் பண்ணணுன்னா கடைசியில் அதே வேல்யூவில் நான் சப்ட்ராக்ட் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து எனக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக தான் கிடைக்கும். இப்போது நீங்கள் இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம்லேருந்து இந்த கடைசிக்கு முந்தின டேர்ம் வரை கன்சிடர் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த எக்ஸ்பான்ஷன் கூட மேட்ச் ஆகுது. எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் 2 போட்டிங்கன்னா இது வரும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக 2 போட்டு பார்க்கலாம். இந்த இடத்துல 1 ப்ளஸ் எக்ஸுக்கு பதிலாக 2 ஹோல் பவர் n மைனஸ் இந்த இன்னொரு ஒரு டேர்ம் இருக்குல்ல 2 பவர் 0 வந்து 1 NC0 இது வந்து இதோட வேல்யூ வந்து 1. ஸோ 1 into 1 1 தான். ஹோல் டிவைடட் பை NC0 ப்ளஸ் NC1 ப்ளஸ் NC2 ப்ளஸ் ஸோ ஒன் அப் டு NCN இதோட வேல்யூ வந்து 2 பவர் n இன்னொரு ஐடென்டிட்டி. ஸோ இதை 2 பவர் n நீங்கள் எழுதலாம். இப்போ உங்களுக்கு கடைசி என்ன கிடைக்குது? சார் உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், நான் இன்னொரு பேஜில் எழுதுகிறேன். ஸோ உங்களுக்கு கடைசியாக மீன் என்ன கிடைச்சிச்சு? 1 + 2 ஹோல் பவர் n minus 1 by 2 power n கிடைச்சிருக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1 + 2 3 பவர் n minus 1 by 2 power n. இப்போது நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற மீனையும் கொஷினில் இங்கே கொடுத்துருக்கிற மீனையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். கொஷினில் 728 by 2 power n இருக்குது. ஸோ இந்த 2 power n கேன்சல் ஆயிரும். 3 power n is equal to 3 power n minus 1 is equal to 728 இருக்கும். 1 அந்த புக் அனுப்பிச்சிருங்க. 3 power n is equal to 729 இருக்கும். 3 power n is equal to 729 நீங்கள் 3 power 6 எழுதலாம். ஸோ 3 cancel, n is equal to 6. ஸோ இந்த கொஷினில் n is equal to 6 நம்ம வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். இந்த கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு அவங்க மீன் கொடுத்துருந்தாங்க, நம்மளும் மீன் கண்டுபிடிக்கிறோம். ஆனால் அந்த ஃபர்தர் கேல்குலேஷன்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு பைனோமியல் தியரம் லெசன்லேருந்து ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்பர்ட்டிஸை யூஸ் பண்ணி இந்த கேள்வியை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஓகே, நம்ம அடுத்த JEE Mains கொஷினை பார்ப்போம். கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the mean age of 25 teachers in a school is 40 years. A teacher retires at the age of 60 years and a new teacher is appointed in his place. If the mean age of the teachers in the school now is 39 years, then the age in years of the newly appointed teacher is என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா டோட்டல் 25 டீச்சர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு டீச்சரோட வயசு வந்து 60. அந்த ஒரு டீச்சர் வந்து ரிட்டையர் ஆகிறனால புதுசாக இன்னொரு டீச்சர் வராங்க. ஸோ அந்த பழைய டீச்சர் இருக்கிறப்போ ஏஜோட மீன் என்னென்னா 40 இயர்ஸ். அந்த பழைய டீச்சர் போயிட்டு புது டீச்சர் வரப்போ அந்த மீன் வந்து 39 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த 25 டீச்சர்ஸை ரெப்ரசன்ட் பண்ணலாம். x1 வந்து ஃபஸ்ட் டீச்சர், x2 வந்து செகண்ட் டீச்சர், x1 வந்து ஃபர்ஸ்ட் டீச்சர், x2 வந்து செகண்ட் டீச்சர், x3 வந்து தேர்ட் டீச்சர். அதே மாதிரி x25 வந்து 25வது டீச்சர் வச்சுக்கலாம். இதில் அந்த 25வது டீச்சரோட வயசு தான் வந்து 16 நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஓகே, மீதி இருக்கிற டீச்சர்ஸோட வயசு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த கேஸோட மீன் நம்ம கண்டுபிடிப்போம். மீன்னா ஃபஸ்ட்டு இருக்கிற எல்லாரோட வயசையும் ஆட் பண்ணணும். x1 + x2 + x3 ப்ளஸ் அப்படியே x24 ப்ளஸ் x25 இருக்கும். ஹோல் டிவைடட் பை எத்தனை டீச்சர்ஸ் இருக்காங்க? 25 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஸோ இதுதான் மீனோட வேல்யூ. அவங்க மீன் வேல்யூ கொடுத்துருக்காங்க 40 இயர்ஸ்ன்னு சொல்லி. இதில் x25 வந்து 16 நம்ம அசியூம் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ நம்மளுக்கு x1 + x2 ப்ளஸ் so on up to x24 வரை இருக்கிற அந்த சம் ப்ளஸ் 60/25 is equal to 40 நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ அந்த 25 நம்ம அந்த பக்கம் அனுப்பலாம். x1 + x2 ப்ளஸ் so on up to x24 ப்ளஸ் 60 is equal to 25 × 40 வந்து 1000 கிடைக்கும். 60 அந்த பக்கம் அனுப்பிச்சிடலாம். x1 + x2 ப்ளஸ் x3 ப்ளஸ் so on up to x24 is equal to 1000 - 60 வந்து 940. ஓகே, ஸோ மீதி இருக்கிற 24 டீச்சர்ஸோட ஏஜ் ஆட் பண்ணால் 940 நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஓகே,
இப்போ புதுசாக ஒரு டீச்சர் வராங்க, அவங்களுக்கு வந்து நான் x26 நான் ஒரு பேர் வைக்கிறேன்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த கேஸோட மீனை நம்ம கால்குலேட் பண்ணலாம். x1 + x2 + x3 + so on up to x24 24 டேர்ம்ஸ் இருக்குது. அதுக்கடுத்து x26 அந்த புது டீச்சர் பை 25 டீச்சர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ இது வந்து புது கேஸோட மீன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 39 இயர்ஸு கொடுத்துருக்காங்க. ஸோ 39. ஸோ இது சால்வ் பண்ணோன்னா 25 இந்த பக்கம் அனுப்பிச்சிருங்க. x1 + x2 + x3 + so on up to x24 + x26 இதோட வேல்யூ வந்து 975 கிடைக்கும். ஓகே, 25 to 39 975. இப்போ இந்த x1 + x2 + x3 + so on up to x24 இதோட வேல்யூ வந்து 940. இங்கே நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்ல 940. ஸோ 940 + x26 is equal to 975. x26 is equal to 975 minus 940. x26 is equal to 35. ஸோ அந்த புதுசாக அப்பாயிண்ட் பண்ண டீச்சரோட வயசு வந்து 35 நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த கொஷினை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணோம்? மொத்தம் 2 கேசஸ் இருக்குது. பழைய டீச்சர் இருக்கிறப்போ அப்புறம் புது டீச்சர் இருக்கிறப்போ 2 கேஸ்லேயும் வந்து மீன் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்மளுக்கு பழைய டீச்சரோட ஏஜ் தெரிஞ்சிருச்சு. மீதி இருக்கிற டீச்சர்ஸோட ஏஜ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேஸ்லேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். அவங்களோட ஏஜோட சம்மை வந்து நம்ம ஃபஸ்ட்டு கேஸ்லேருந்து கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேல்யூவை வந்து நம்ம செகண்ட் கேஸில் யூஸ் பண்ணிட்டோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட் கேஸ், இது வந்து செகண்ட் கேஸ். ஃபஸ்ட் கேஸில் வந்து மீன் வந்து 14 கொடுத்துருக்காங்க. செகண்ட் கேஸில் மீன் வந்து 39. ஓகே, ஸோ கடைசி JEE மெயின்ஸ் கொஷின். இந்த கொஷினை வந்து நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக தந்துடுறேன். ஸோ கொஷின் என்னென்னு மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். கன்சிடர் த ஃபாலோயிங் ஃப்ரீக்வன்சி டிஸ்ட்ரிபியூஷன். இவங்க ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. இப்போது அந்த டேபிளோட மீன் வந்து கொடுத்துட்டாங்க, மீடியனும் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி 2 வேரியபிள்ஸ் இருக்குது, A and B. A and Bயோட வேல்யூ நமக்கு தெரியாது, ஆனால் அவங்க மீனோட வேல்யூ மீடியனோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ 2 வேரியபிள்ஸ் இருக்குது. மீனை வச்சு ஒரு ஈக்குவேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம், மீடியனை வச்சு ஒரு ரிலேஷன் நீங்கள் ஃபார்ம் பண்ணலாம். இந்த 2 ரிலேஷன் இருக்குது. 2 வேரியபிள்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சதுக்கப்புறம் A - B ஹோல் ஸ்கொயர் என்னன்னு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்படி தான் இந்த கொஷின் பண்ணணும். ஸோ இதுவரை நம்ம என்னென்ன பார்த்துருக்கோன்னா, பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான டேர்ம்ஸ், அதோட மீனிங், அப்புறம் மீடியன் மோட் வந்து குரூப்டு டேட்டாவுக்கும் பார்த்துட்டோம், அன்குரூப்டு டேட்டாவுக்கும் பார்த்துட்டோம். அப்புறம் அந்த 3 டேர்ம்ஸ்க்கு 3 சென்ட்ரல் டெண்டன்சிஸ்க்கு நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பையும் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் ஒரு சில JEE மெயின்ஸ் கொஷின்ஸ் இதுவரை நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கடுத்து மெஷர் ஆஃப் டிஸ்பர்ஷன் ஒரு கான்செப்டை பற்றி நம்ம பார்ப்போம். அதை நம்ம அப்கமிங் வீடியோஸில் பார்ப்போம்.